ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு தங்கத்தில் தோடு வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு திடீர்னு கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்குச்சு. பட் இப்போ திரும்பி இந்த ரேட்டுக்கே வந்துருச்சு. இதை விடவே கூட தான் நேற்று கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வரல. பட் நேற்று கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் 8560 ரூபா. அதே போல் 1 கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 107 ரூபா. இதுதான் எங்கள் ஊரில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை. உங்கள் ஊர் பேரையும் அதே மாதிரி உங்கள் ஊரில் கோல்டு ரேட் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஊர் தஞ்சாவூர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் அதிகமாகிட்டே தான் போகுது. இதுக்கப்புறமும் குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறையிற மாதிரி குறைஞ்சி அதிகமாகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு ஷீட் பே பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்க இயர்ரிங்ஸ் காட்டிடுறேன். அதுக்கப்புறமா பில் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுதான் நான் வாங்கியிருக்க இயர்ரிங்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்பி ஹேங்கிங் வச்சது தான் வாங்கியிருக்கேன். பட் இது நல்லா கல் மாதிரி இருக்குது. கீழேயுமே ஹேங்கிங்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக வாங்கியிருக்கேன். ஹேங்கிங் இயர்ரிங் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக வாங்கினா ஓரளவுக்கு நமக்கு லைஃப் வரும். அதுவும் நான் இதை ரெகுலர் போடுறதுக்காக வாங்கலை. சும்மா ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரி போடுறதுக்கு தான் வாங்கினேன். பட் ரெகுலர் நிறையா பேர் போட்டிருக்காங்க இந்த டிசைன். நான் முன்னாடி எடுத்த இயர்ரிங்கில் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வாங்கினது தான் ஹேங்கிங்ஸு. ஸோ அதே மாதிரி போல்மையாகவும் இருந்தது, ரொம்ப மெலிசாக இருந்தது. நான் அதை வாங்கியிருக்கவே கூடாது. பட் நம்பி வாங்கி அது அருந்துருச்சு. ஃபஸ்ட்டு அருந்தது பத்தாதுன்னு பற்ற வச்சதுக்கு அப்புறமா அருந்துருச்சு. ஸோ அதனால தான் அதை போட்டுட்டு இதை நான் வாங்கிட்டேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க, ரெகுலருக்கு இது லைஃப் வருதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரெகுலர் போட கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. குட்டியாக ஒரு இயர்ரிங்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டிங்க லைஃப் வரும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை போட்டு வியர் பண்ணிப்பேன். அதனால தான் கேட்குறேன். என்னோட பழைய இயர்ரிங் பார்க்காதவங்க நம்மளுடைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நான் என்னோடய ஓல்டு இயர்ரிங் எப்படி இருக்குது, என்ன எங்கே வாங்கினேன், அது பார்த்திங்கன்னா நான் வாங்கின கடையும் சொல்லிடுறேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த சென்னை சில்க்ஸோட இருக்கும் இல்லையா, ஸ்ரீகுமரன், அந்த ஸ்ரீகுமரன் ஜுவல்லரியில் தான் வாங்கினது. எனக்கு அதில் சுத்தமாக திருப்தியே இல்லை. வாங்கி எனக்கு 6 months கூட லைஃப் வராமல் அந்த இயர்ரிங்ஸ் அறுந்து போச்சு. ஸோ அதனால தான் இந்த இதை நான் இப்போ ரீசெண்டாக மல்லிகாவில் வாங்கியிருக்கேன். ஜுவல்லரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்கிட்ட பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜிஆர்டி அந்த வரிசையிலே தான் இருக்குது. மல்லிகாலே பார்த்திங்கன்னா நிறைய மல்லிகா இருக்குது. பட் இந்த மல்லிகை ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அம்மா அங்கே எடுப்பேன், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, தோடெலாம் அருகாமல் ரொம்ப நாள் நான் காதில் வாங்கி போட்டிருக்கேன். அந்த மாதிரி சொன்னதுனால நான் மல்லிகா சூஸ் பண்ணேன். சரி இயர்ரிங்ஸ் அங்கே வாங்கலாம். பட் நான் இங்கே எதுவுமே அந்தளவுக்கு வாங்கினதில்ல மல்லிகா ஜுவல்லரியில். ஜிபிகேயில் வாங்குவேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம். உண்மையிலே இயர்ரிங்ஸ் டிசைன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, கொஞ்சம் சொல்லுங்கள். இது ரெகுலர் பண்ணலாமான்ட்டு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தோடை மாற்றினது எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனால் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், எனக்கு லாஸ் தான். யாருமே பழசை போட்டுகிட்டு எடுக்கக்கூடாது. பட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீகுமரனில் வாங்கின தோடு ஒரு 6 months அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அருந்து போய் அதுக்கப்புறம் அதை பற்ற வச்சு போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். பற்ற வச்சு போட்டிருந்தேன், திரும்பியும் இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன குண்டு மணி காணா போனால் கூட இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நமக்கு ஹெவி லாஸு. ஸோ அதுக்கு இது போட்டுகிட்டே எடுத்துடுறதே பெட்ரு அப்படின்றதுனால தான் இந்த தோடு நான் எடுத்தேன். என்னோடய டிசிஷன் கரெக்டாக தப்பாங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கே தெரியும் இது எனக்கு லாஸ் தான் அப்படின்னு. இருந்தாலும் மொத்தமாக அந்த இது ஃபுல்லாக அருந்து நமக்கு 1 கிராம் 2 கிராம் போகிறத விட இந்த மாதிரி மாற்றிடல. ஏன்னா அது அரை பவுன் தோடு. ஸோ அதனால தான் இயர்ரிங்ஸ் மாற்றிட்டேன். இதுதான் புதுசாக வாங்கின இயர்ரிங்ஸ். இப்போ நம்ம அந்த பில் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் 2 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 10 நாள் கிட்ட ஆகுது. நான் வாங்கினது 916 அந்த ஹால்மார்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோல்டு தான். ஸ்ட்ரெட்டுன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அமௌண்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8510 ரூபா. அதுக்கப்புறம் நான் வாங்கினதோட வெயிட்டு நான் பழசோடது சொல்கிறேன், கீழே தான் இருக்குது, நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வாங்கினதோட தோடோட வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிராம் 190 மில்லி தான்.
பட் நான் போட்டது பார்த்திங்கன்னா 3 கிராம் 710 மில்லி. ஸோ வந்து எனக்கு வந்து இது ஹெவி லாஸ் தான். அப்புறம் பட் வந்து இருந்தாலும் ஃபுல்லாக நம்ம காணா போய் அவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணுறதுக்கு இது பெட்டர்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணேன். இல்லைன்னா நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். ஸோ என்னோடய நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிராம் 190 மில்லிகிராம். அப்புறம் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 0.367 போட்டிருக்காங்க. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன் இப்போ ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற அமௌண்ட்டு தான். ஏன்னா 10 டேஸ் தான் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிராம் வந்து 8560 ரூபா கிட்ட தான் வந்திருக்கு. நான் வாங்கின அன்றைக்கி 8510 ரூபா. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய புது இயர்ரிங்ஸ்க்கு 30,359 ரூபா 46 பைசா வந்துச்சு. பட் நான் வந்து கையில் காசு கொடுத்து எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி வாங்கினேனான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அந்த தோடுக்கு இந்த தோடு வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணேன். அவங்க தான் எனக்கு வந்து 300 ரூபா வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணாங்க. லாஸ் தான் இருந்தாலும் வந்து எனக்கு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வாங்கினதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா நம்ம காணா போய் ஃபுல்லாக அந்த இது அமௌண்ட்டு போகிறத விட இது பெட்டர்னு தோணுச்சு. ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நமக்கு எப்போயுமே போடுவாங்க இல்லையா, அது போட்டிருக்காங்க 3%. அது அமௌண்ட்டு ஜிஎஸ்டியோட அமௌண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா கிட்ட 910 ரூபா 78 பைசா வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்டி சேர்த்து நம்ம வாங்கின இயர்ரிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,270 ரூபா 24 பைசா. இதுதான் நான் புதுசாக வாங்கின ஸ்டெட்டு. ஒரு ஸ்டெட்டு இந்த 3 கிராமில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் நீங்கள் வாங்குற இன்னும் ஒரு 1000-2000 வந்து கூட வரும். ஸோ வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 33 ரூபா 34 ரூபா இருந்தால் உங்களால் வந்து இப்போ 3 கிராம்ஸ் இயர்ரிங்ஸ் வந்து எடுத்துட முடியும் கண்டிப்பாக. அதுவும் அப்படின்னா பழைய கோல்டு நான் எவ்வளோக்கு சேல் பண்ணேன் அதெல்லாம் பார்க்கலாம் எவ்வளோக்கு போச்சுன்னு. ஏன்னா நம்ம KDM 916 அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னைய ரேட்டுக்கே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். காயின்ஸுன்னு இல்லை, கோல்டுமே அந்த இதுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ்னு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரேட் பார்த்தலாம். என்னோடய பழசு பார்த்திங்கன்னா 8510 ரூபா அன்னைய ரேட்டுக்கே வந்து போட்டிருந்தாங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிராம் 710 மில்லி இருந்துச்சு. ஸோ வந்து அதில் பார்த்திங்கன்னா 31,572 ரூபா. அந்த ஜிஎஸ்டி அந்த இது எல்லாமே வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் 31,572 ரூபா 10 பைசா வந்து வந்துச்சு. இன்னொன்று நாங்கள் புதுசாக வாங்கினதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 11.5% அந்த மாதிரி வந்து போட்டாங்க. 12லேயே தான் ஃபஸ்ட்டு 16னாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டதுனால 12னாங்க. அப்புறம் 11.5 வந்து போட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம பேசுகிறதுலேயே இருக்குது அமௌண்ட் வந்து குறைக்கிறது. கொஞ்சம் கேட்டு பார்க்கணும், இவ்வளோதான் எங்களுக்கு பண்ணித்தாங்க, நாங்கள் அப்போலேருந்து எடுத்துகிட்ருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பேசி முடிஞ்ச அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணணும். ஃபிக்ஸடாக வச்சுருக்க கடையில் நம்மளால் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 கிராம் 710 மில்லி என்னோடது இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து 31,572 ரூபாய்க்கு போச்சு. ஸோ எல்லாத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு வந்து அவங்க 300 ரூபா வந்து பேலன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது, இப்போ வந்து கோல்டை வந்து அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ரேட்டு போட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். மெல்ட் பண்ண சொல்லிடுங்க. கோல்டை வந்து மெல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வரும் வெயிட்டு. ஏன்னா எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு 3 கிராம் 600 மில்லி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. கொஞ்சம் 100 மில்லிகிராம் குறையும், 50 மில்லிகிராம் குறையும்ன்ட்டு. பட் வந்து நான் போய் மெல்ட் பண்ணதில் அப்படியே என்னோடது வந்து எடுத்ததுக்கு ஒரு அந்த 0.10-20 தான் வந்து குறையிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஒரு பால் வேறு காணா போயிடுச்சு. அதில் ஒரு 100 மில்லிகிராம் எனக்கு வேஸ்ட். ஏன்னா எடுத்தப்போ 800 சொச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு அந்த கோல்டு மெல்ட் பண்ணதுனால ஓரளவு எனக்கு வந்து அப்படியே இருந்தது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை போடாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து அப்படி பார்க்குறப்போ வந்து பர்சன்டேஜ் வந்து லெஸ் ஆகாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அன்னைய ரேட்டுக்கு அப்படியே வந்து போட்டு பழசு எடுத்துக்கிட்டு புதுசு வந்து நான் வாங்கிட்டேன். 300 ரூபா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர்ரிங்ஸ் பிடிச்சிருக்கா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நாள் வந்து வீடியோ வந்து போடல. கொஞ்சம் குழந்தைங்கள வச்சுட்டு ஆஃபீஸ் போய்ட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோஸ் வந்து போடுறேன். ஏன்னா அடுத்த அக்ஷய திருதி வருது. ஸோ அக்ஷய திருதிக்கு எப்படிலாம் நகை எடுக்கலாம் அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய பர்த்டேக்கு நான் வந்து பால் செயின் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்போ எடுக்க போகிறேன் அது எல்லாமே உங்க கூட அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.